Hello, welcome to Duckout. First of all, after a long break, sorry, ஏன்னா வீடியோ போட முடியல ரெகுலராக ஊரில் இல்லை. அப்புறம் அது இல்லாமல் மேட்சும் அவ்வளோ கிளியராக பார்க்கல. அப்புறம் ஹைலைட்ஸ்லாம் பார்த்துட்டு சும்மா நாங்கள் டாக் தான் பண்ணலான்னு இருந்தோம். பட் வி ஹாவ் யஷ்வந்த். அவர் வந்து எல்லா மேட்சும் பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சுருக்காரு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் த சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா வந்து 250க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். வியூஸும் நிறைய போயிருக்கு. இது நினைக்கிறப்ப ஏதோ சம்திங் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சமாக ஏதோ பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஸோ தேங்க்ஸ். வெல்கம் யஷ்வந்த். தேங்க்யூ தேங்க்யூ. வியூஸ் போது அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. பட் நம்ம டார்கெட் அதுன்றது கிடையாதுல்ல. அப்படியே நம்ம ஒரு ஹாபிக்கே ஒரு இந்தியன் ஸ்போர்ட்ஸ் மேனா, ஐ மீன் ஃபேனா, ஸ்போர்ட்ஸ் ஃபேனா, மேனா, ஸ்போர்ட்ஸ் ஃபேனா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு ஹாபி மாதிரி தான். தேங்க்ஸ் எனிவே. ஹாப்பி டு கான்ட்ரிபியூட். அருமை. நைஸ். ஸோ நம்ம லாஸ்ட் டூ T20s தான் பேசல. ஆக்சுவலாக லாஸ்ட் டூ T20s அகேன்ஸ்ட் இங்கிலாந்து, அதில் இந்த ஃபோர்த்துலேருந்து ஆரம்பிப்போம் குயிக்காக. அது அதில் என்னென்னலாம் நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல அதான் இப்ப தேர்ட் மேட்ச் வந்து அவங்க ஜெயிச்ச பிறகு ஓகே, நம்ம சீரீஸ் முன்னாடியே பேசின மாதிரி இங்கிலாண்டும் ஒரு ஈக்குவலி குட் சைட் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். தேர்ட் T20 ஜெயிச்சோன்னு ஓகே, இந்த சீரீஸ் வந்து மாற போறோம், அதோட மொமெண்டம் மாற போறோம் ஒன் அப்படின்ற மாதிரி சைடடா இருந்தது. இருக்குமோ அண்ட் இல்லை? அதே மாதிரி ஃபோர்த் T20ல இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 12-3 அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தோடனே ஓகே, சடன்லி ஒரு பேனிக். ஓகே, ஏதோ ஒரு ஆக போகுது இந்த சீரீஸ்ல அப்படின்னும் போது அதுக்கப்புறம் கம்பேக் ஆஃப் சிவம் துபே இஸ் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா எப்படி நான் வந்து முகேஷ் குமார் எங்க, எதுக்கு வந்து முகேஷ் குமாரை வந்து தொலைச்சிட்டீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் சீரீஸ் ரிவ்யூல கூட பேசிட்டே இருந்தோம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பிளேயர் இப்போ எந்த கன்டென்ஷன்லயுமே இல்ல. அவன் ஏதோ பேடாவும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இல்ல. அதே மாதிரிதான் சிவம் துபேவும் வாஸ் பிளேயிங் வெல். வேர்ல்ட் கப் கூட ஜெயிச்ச டீம்ல இருந்தான். சடன்லி வாஸ் லெஃப்ட் அவுட் ஆஃப் த T20 ஸ்குவாட். ஏன் அப்படின்னும் போது கரெக்டா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்ஜுரி ஆகி சிவந்து போய் மேடிஸ் கம்பேக். எனக்கு வந்து அந்த ஹார்திக் பாண்டியா இன்ஜுரி ஆகி ரவீந்திர ஜடேஜா கம்பேக் கொடுத்து ஹி பிகேம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளேயர் அப்படின்ற மாதிரி. பட் சிவம் துபே டசன்ட் டூ எனி பேட், பட் ஸ்டில் எனக்கு அந்த மாதிரி ஒரு வைப் ஒன்று கிடைச்சது. சிஎஸ்கே நம்ம எதிர்பார்த்த ஆள் வந்துட்டார் ஃபார்முக்கு. சூப்பர். ஃபியூச்சர்ல நம்ம அதை பத்தி இன்னும் கொஞ்சம் இதுவா பேசலாம். இப்போதைக்கு இந்தியா அப்படின்றது மட்டும் ஓகே. பட் யா அதான் சிவம் துபே கம்பேக் வந்து அந்த ஃபோர்த் இன்டர்வியூல இது பண்ணி ஆக்சுவலி 79 for 5ல இருந்து வி ஸ்கோர் க்ளோஸ் டு 180 190ல. ஸோ அது வந்து டாப் ஆர்டர் எப்படி அவுட் ஆனாங்க? ரொம்ப திணறி அவுட் ஆனாங்களா? தி கோயிங் ஃபார் ஷார்ட்ஸா? நான் பார்க்கல. ஆப்வியஸ்லி தே ஆர் கோயிங் ஃபார் ஷார்ட்ஸ் தான். ஓகே ஓகே. நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்ல பெருசா திணற மாதிரி அங்க பிச்ல எதுவும் இல்ல ஒண்ணு. இன்னொன்னு ஆப்வியஸ்லி அதான், பட் இட் வில் ஹேப்பன்ல. இட்ஸ் T20 கேம். நீங்க வந்து இப்போ ஒரு டெஸ்ட் மேட்ச்ல கன்சிஸ்டன்டா 12-3 நம்ம புலம்புன மாதிரி இருக்குன்னா அது வேற. அது ஒரு ஜென்யூனா நம்ம டிஃபென்ஸ் பண்ண போய் அவுட் ஆகும். பட் T20ல அதுவும் இந்த இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் நம்ம விளையாடுறதுல வந்து ஐ டோன்ட் சீ நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணல. லைக் we need fans to accept that there might be days like They might fail. 110 all out and going for shots. So நான் அன்னைக்கு அப்படிதான் நினைச்சேன் ஜென்யூனா. ஓகே, இட்ஸ் டூ ஆல் வில் டிசைடரா 5th T20ல போவோம்னு பார்த்தா அங்க இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு வந்து we played really well. 180 12-3 இருந்து 183 அடிச்சிருக்காங்கல்ல, 180 சம்திங். ஆமா அதுதான் அதுதான். ரைட். அண்ட் ஆல்சோ நம்ம அந்த மேட்சுக்கு மட்டும் IPL ரூல் வச்சு விளையாடினால we played with 12. ஆனா அடுத்த மேட்ச் அவர் 2 விக்கெட் எடுத்துறாருப்பா. இல்ல அதுதான் ஜாஷ் பட்லர் டாஸ்ல 5th T20 டாஸ்ல சொல்லும் போது நல்லா வந்துட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். we are playing with 4 impact subs அப்படின்னு. பிகாஸ் அந்த டைம்ல வந்து ஆனஸ்டா சிவம் துபே 5th T20ல வந்து 2 விக்கெட் எடுத்தாலும் 4th T20ல அந்த மேட்ச்ல நீங்க லைவா இருக்கும்போது ஆனஸ்டா என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா இஸ் நாட் அ லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ல. எஸ்பெஷலி when you have ரமன்தீப் சிங் and வாஷிங்டன் சுந்தர் in the squad. ஆமா, ரமன்தீப் would be the ideal one இல்ல? ஆமா, ரமன்தீப் சிங் பெர்ஃபெக்ட். இந்த மாதிரி ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்க எடுத்துட்டே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் லைக் பேட்டிங் ஆல்ரவுண்டர் கேன் போல் பார்ட் டைம் அப்படின்ற மாதிரி. பட் வி பிளேட் ஃபார் ஹர்ஷித் ராணா. பட் சிவம் துபே அகைன் கேம் அண்ட் ப்ரூவ் லைக் why there is so much talk going on அப்படின்ற மாதிரி. நல்லது. அவங்க இந்த இந்த தடவை இங்கிலாந்து கொஞ்சம் பேசாம இருந்திருக்கலாம். நிறைய பேசி பேசி இமீடியட்டா அவங்களுக்கு ரிப்ளை வர மாதிரி இருந்தது. இந்த வருண் சக்கரவர்த்தியா
பார்க்க முடியல, கண்ணு சரியில்லை, கண்ணு தெரியல அப்படிலாம் சொன்னாங்க. அது ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வருண் சக்கரவர்த்தி பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி எக்ஸலன்ட் கம்பேக்ல லைக் செம கம்பேக், செம கம்பேக். அவனை எடுத்துட்டு வந்து இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ல ஆட் பண்ணிருக்காங்க போல. எஸ் கரெக்ட், எஸ் கரெக்ட். அதுவும் ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ல இல்ல ஓடிஐ ஸ்குவாட்ல ஓ, ஓகே, ஓகே. ஓடி ஸ்குவாட். நாட் எட் இன் த பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஏன்னா பும்ராவோட இது இன்னும் அபிஷியலா இன்னும் வரல. ஓ, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவாங்க ஆமா பேஸ்ட் ஆன். ஓகே, ஆமா ஓகே. நைஸ். அவங்க பேட்டிங் எப்படி இருந்தது அந்த அந்த மேட்ச்? இங்கிலாந்து இன் ஃபிஃப்த் T20 ஃபோர்த். ஃபோர்த் அதான் தேவர் 50-50 அப்படின்னு இருந்தது. அண்ட் தென் வி ஒரு எக்ஸ்ட்ரா bowler நமக்கு இருந்தனால அந்த இடத்துல தட் ஹெல்ப் அஸ் that டு. helped us a little bit to a fact அப்படின்னு சொல்லலாம். நைஸ், நைஸ். ஆனா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஸ்பின் ஆட வரல. அது இந்த சீரிஸ் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா நம்மளோட ஸ்பின்னர்ஸ் வி bowled well as a unit அண்ட் அவங்களோட ஃபாஸ்ட் bowlers they bowled well as a unit. ஸோ ஈவன் தான் உங்ககிட்ட அதில் ரஷீத் மட்டும் இருந்தாலும் அவங்க ஃபாஸ்ட் bowlers வந்து தேவர் லைக் ஒரு ஃபாரின் கண்டிஷன்ஸ் மாதிரி தேவர் கெப்ட் சஞ்சு சாம்சனோட ஸ்ட்ரகிள் அதுவும் வருவோம். அது மென்ஸ் ஈகோ அப்படின்ற மாதிரி இட் கெப்ட் ஆன் பிளேயிங் தட் ஷாட். அது ஃபர்ஸ்ட் ஓவர்ல 16 ரன்ஸ் வந்த போது ஓகே கேம் இஸ் ஆன் இஸ் டேக்கிங் அவுட் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் மறுபடியும் மார்க் அவுட் கிட்ட அதே ஷாட் ஆட போய் அவுட் ஆகுறது வந்து தெரியல. மேபி இங்க வந்துட்டா அது வந்து அவரு கொஞ்சம் கரெக்டா ஸ்கொயர் லெக்ல அடிக்க போய் அங்க கரெக்டா ஃபீல்டரை வச்சு பிளான் பண்ணி போடுறாங்க. ஒரே மாதிரி லைக் விராட் கோலி அவுட் சைட் ஆஃப் டிஸ்மிசல் மாதிரி ஒரே மாதிரி. பட் இந்த அஸ்வினோட யூடியூப் சேனல் வீடியோல கூட சொல்லியிருந்தாங்க. பட் சேலஞ்ச் ஆஃப் அ பேட்ஸ்மேன் அதானே ஒரு அனலிஸ்ட் எங்க மாதிரி ஒரு அனலிஸ்ட் கோச்சஸ் எல்லாமே வில் ஃபைண்ட் ஒரு பேட்ஸ்மேனோட வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்ட பிறகு ஓகே இதுல நான் எப்படி இம்ப்ரூவ் ஆகி மேல வரேன்றதான ஒரு பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரென்த். ஆஃப் கோர்ஸ். எஸ், எஸ். சஞ்சு சாம்சன் should find his way. I think he will find his way. ரொம்ப the fifth ODI வந்து ஃபிஃப்த் டெஸ்ட் T20. Fifth T20 T20 வந்து எல்லாருக்கும் வர்றது வந்து எனக்கு வர மாட்டேது. டெஸ்ட் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் வருது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா டெஸ்ட்டை ரொம்ப மச் க்ளோஸ் டு ஹார்ட்டா வச்சிருக்கு. எப்படி எல்லாம் பேச வேண்டியதா ரைட். and other word about அபிஷேக் சர்மா. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் T20 அத பத்தி இந்த சீரிஸ் ரிவ்யூ பத்தி பேசும்போதே சொல்லியிருந்தோம். அபிஷேக் சர்மா வாஸ் நாட் அந்த சஞ்சு சாம்சன் மாதிரி ஸ்கோர் பண்ணல இன்னும். பட் he was playing his shots. அவனோட ஒர்க் நம்ம சொல்ற அந்த 25 of 13 balls 12 balls he was doing that consistently. and last match வந்து like he was way out of his zone. like எல்லாரும் யுவராஜ் சிங் கூட கம்பேர் பண்றாங்க. எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா இஸ் மோர் பிளேயர் ஒரு கிளாஸ் இருக்கு. அஸ் ஓபனரா ஜாப்ரா ஆர்ச்சர் டவுன் த ட்ராக் வந்து 6 ஒரு எக்ஸ்ட்ரா கவர்லாம் வந்துட்டு எனக்கு ஐ ரிமெம்பர் தட் 6 ஃபார் வெரி வெரி லாங் டைம். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இது. அஸ்வின் வீடியோல தான் சொல்லியிருந்தாரு. அவருக்கு அடிக்கடி சொல்றாரு இந்த பேட் ஸ்விங் செமையா இருக்கு அவருக்கு. ஆமா there's something about him லைக் நான் இந்த சீரிஸ் ரிவ்யூல கூட சொல்லலாம்னு நினைச்சேன். லைக் என்னன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் வெரி குட் லைக் இமென்ஸ் டேலண்ட் சான்ஸே கிடையாது. பட் ரெண்டு பேட்ஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் and அபிஷேக் சர்மா நிக்க வச்சுட்டு who would you choose அப்படின்னா choose அபிஷேக் சர்மா because especially for T20 T20 the way is batting and the flair like I can pay him to watch. எவ்வளவு வேணா காசு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற இந்த சேவாக் அந்த அப்ப ஒரு கிரேஸ் இருந்ததுல இறங்கினா அடி அப்படின்ற அந்த இல்ல அந்த not the approach of his batting அது மட்டுமே கிடையாது. லைக் அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பிளார்னு சொல்லுவாங்கல்ல லைக் ஒரு எலிகன்ஸ் இருக்கு அவனோட பேட்டிங்ல. லைக் எனக்கு வந்து ஜேசன் ராய் ரொம்ப பிடிக்கும். ஜேசன் ராய் விராட் கோலி இவங்களெல்லாம் நான் வந்து ஒரே லைக் த வே த பேட் அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் பேட் ஸ்விங் கடாமுடா ஷாட் இல்லாம ஒரு 6 அடிச்சாலுமே அது ரொம்ப கிளாஸா இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து அபிஷேக் சர்மா பாக்குறேன். தோனி ரிட்டையர் ஆயிட்ட பிறகு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சப்போர்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஆயிட்டேன். பேசாம அவங்கள நம்ம வாங்கிடலாம். எதுக்கு எப்படி விட மாட்டாங்க அவங்கதான் வளர்த்திருக்காங்க. எப்படி விடுவாங்க? ரைட் செம பிளேயர். ஆனா எனக்குமே எனக்கு எந்த ஷாட் பிடிச்சிருந்ததுன்னா அந்த லோ ஃபுல் டாஸ் 6 அடிச்சா ஒரு மாதிரி யாக்கார் மாதிரி லென்த்ல வந்த ஒரு ஃபுல் டாஸ் நினைக்கிறேன். அது இப்படி அடிச்ச மாதிரி கிடையாது, ஸ்ட்ரைட் ஆன் தி கிரவுண்ட். அண்ட் ஆல்சோ அக்ஷர் கோக்லே கூட ஒரு இதுல சொல்லியிருந்தாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அது கேட்க. லைக்
எவ்ரி பேட்ஸ்மேன் ஒரு 100 அடிச்சிட்ட பிறகு ஈச் அண்ட் எவ்ரி பால் ஓகே லெட்ஸ் கோ ஃபார் 6-4 கெட் அவுட். ஏன்னா அந்த டயர்ட் ஆயிடுவாங்க மேட்ச் சுச்சுவேஷன் அப்படின்னும் போது. பட் he understood the situation like he needs to be there till 20th over அப்படின்ற மாதிரி he adapted like எல்லா பாலுமே அடிக்காம மேட்ச் சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி he played really well. So அதுவும் பாக்குறதுக்கு இன்னும் ரஷீதையும் நல்லா டேக் ஆன் பண்ணாருல்ல. ஆமா ரஷீதையும் லைக் நல்லா ரஷீத் சான்ஸே கிடையாது. போடவே விடல. கை சீக்கா சீக்கா சார் சொல்ற மாதிரி கையும் வரல காலும் வரலன்ற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா சம சம ரன் 241 வெரி குட் ஸ்கோர். இதுல அவங்க வந்து 97 ஆல் அவுட். அது என்ன ஆச்சு? யார் பவுலிங் யார் விக்கெட் எடுத்தா? வருண் வருண் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி 2 எடுத்திருப்பாரு. ஆமா ஷமி 2 நினைக்கிறேன்ல. தெரியல எனக்கு ஞாபகம் இல்லை யாரு எவ்வளவு விக்கெட் எடுத்தாங்கன்னு. ஆனா ரொம்ப சீப்பா ஐ மீன் தேர் ஆல் கோயிங் பட் ஃபார் ஷார்ட்ஸ் அஸ் 97 ஆல் வெல். அவுட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல டு பி ஆனஸ்ட். நான் ஒரு 150 அந்த மாதிரி அடிப்பாங்கன்னு நினைச்சேன். நான் வந்து நானும் அந்த அந்த ஆக்சுவலி. பேட்டிங் ட்ராக் வந்து அவ்வளவு நல்லா இருந்ததுனால 247 அடிச்சும் போது ஐ வாஸ் லைக் ஓகே வி ஆர் 13 ரன் ஷார்ட் அப்படிதான் நான் நினைச்சேன். அப்படி ஏன்னா நம்ம ஐபிஎல்ல பாத்துருக்கோம் 260 வந்து 18 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணிருக்காங்க. சோ எஸ், மும்பை வேற சேசிங் இஸ் வெரி ஈஸி இல்ல. ஆமா யூசுவலி இட் நோன் டு பி. ஆமா சூர்யா லாஸ்ட் த டாஸ்ல இங்கிலாந்து வாண்டட் டு சேஸ் அந்த ஒரு காரணத்துக்காக தான். பட் தயவு செஞ்சு இங்கிலாந்து தயவு செஞ்சு இனிமேல் பேசாதீங்க. நீங்க தேவையில்லாம பேசி வாய விட்டு இது தேவையில்லாத ஒரு இதுல போய் முடியுது. நீங்க பேசாம ஆனா ஜெயிச்சுட்டு அநேகமா இன்னொரு T20 ஜெயிச்சிருப்பீங்க. தேவையில்லாம பேசி மாத்த மாதிரி இருக்குது. எனக்கு இந்த T20 சீரீஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய 2 விஷயம் இல்ல 2 இல்ல 3 விஷயம் இருக்கு. அது பத்தி நீங்க உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் வந்து அகெயின் ஐ எம் டேக்கிங் பேக் டு த நார்த் இந்தியன் மீடியா. அவங்க பார்க்குறப்ப ரைட்டிங் ஹிம் ஆஃப்ன்ற மாதிரி மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்க, we have given him enough chances இந்த 5 T20 ஆடல என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை சீரியஸா எடுத்துக்கூடாது. அதுதான் நான் சொல்ல அவ்வளவுதான், அவங்கள சீரியஸா எடுத்துக்காம அப்படியே எல்லா விட்டுறதுதான் நல்லது. கிரிக்கெட் மேனுக்கும் தெரியும் என்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்கா. அண்ட் he sealed his spot to the வேர்ல்ட் கப் நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்ன்ற அளவுக்கு நம்ம பேசிட்டோம். இப்ப மறுபடியும் இங்க ஒரு இப்படி நடக்குது அப்படின்றதுனால we are not changing anything. அது என்னமோ எனக்கு தெரியல, என்ன மாயமோ தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் ஷார்ட் பால்ல பல தடவை அவுட் ஆயிருக்காப்புல. தே ஆர் அதை வந்து ஒரு பார்த்து ஓகே வி கேன் கன்சிடர் ஹிம் மேல அப்படின்னு பேசுறாங்க அதே மீடியா. when சஞ்சு சாம்சன் வந்து ஐ நோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபிளாவோ இல்ல வீக்னஸோ இல்ல ஒரு அக்ரெசிவ் அப்ரோச்ல நடக்கக்கூடிய ஒரு தப்பு அப்படிதான் நம்ம பாக்குறோம். அதை ஒரு ஹி இஸ் ட்ரைங் டு டேக் இட் ஆன்ன்றதுல ஒரு மென்டல் கேமா கூட இருக்கலாம். ஐ நோ பட் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஸ் யூஷுவல். நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள நம்ம சீரியஸா எடுத்துக்க தேவையில்ல. அதனால எல்லாருக்கும் தெரியும் கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு ஃபேன் எல்லாருக்குமே தெரியும் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தேவையில்லாத இப்ப ரோஹித் சர்மா ரோஹித் சர்மாவோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் உங்க ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டது இது ஒரு முட்டாள்தனமான கொஸ்டின் இல்லவே இல்லை என்ன மாதிரியான கொஸ்டின் இது அப்படின்னாப்ல. நம்ம எல்லாமே என்ன இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு விட்டுருந்தோம் அவ்வளவுதான். ரைட்டு. அதுக்கு அடுத்தது அதுனா அவரு கம்பேக் பண்ணுவாரு. எனக்கு என்ன ஃப்ளா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி அக்ரெசிவ் அப்ரோச் இல்ல இருக்கணும்ன்ற ஒரே மைண்ட் செட்டால தான் இப்படி டப் அந்த இடத்துலயே ஆள் வச்சு அது பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சோ? இல்ல அது 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்துட்டு ஓகே உன்னோட வீக்னஸ் அவங்க ஒண்ணு இது பண்றாங்க அப்படின்னா கோ ஆஃப்டர் இட். லைக் ஒரு 2-3 4 போயிடுச்சு அப்படின்னா they'll change the tactics and நீ அதை கவுண்டர் அட்டாக் பண்ண சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு டக் பண்ணி விட்டுறலாமே, அந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அடுத்த போலர்ஸ் அடிக்கலாமே அப்படின்ற ஒரு இது டிஃபென்ஸா போயிடலாம் அப்படின்றது இருக்கு. லைக் அந்த யூ கேன் போல் ஒன்லி 2 bounces per over கரெக்டா. எவ்வளவுதான் இங்கேயே போட்டுட்டு இருக்க முடியும். அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு சேஞ்ச். சோ 4 overs தான் ஒரு போலர் இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பேசுறதுனா ஏகப்பட்டது பேசலாம். பட் இட்ஸ் அப் டு சஞ்சு லைக் வாட் ஹி டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ ஐபிஎல்லயும் பேசின மாதிரி இப்ப எல்லாருமே அதான் டார்கெட் பண்ணுவாங்க. இந்தியால ஷார்ட் ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ சில டைம் வந்து டாப் ஏஜ் ஆகி 6 போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஐபிஎல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. ஹவி கோஸ் அபவுட் இட். எனக்கு அதே போல இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் இதுக்கு முன்னாடி விளையாடின சீரிஸ்ல அவருக்கு போட்டாங்க அதே மாதிரி பால். ஆனா வந்து கன்சிஸ்டன்டா இந்த லென்த் இந்த பாடி லென்த்துக்கு போடலன்னு நினைக்கிறேன். ஷார்ட் பால் போட்டாங்க, தூக்கி அந்தாண்ட கெட்டாசுனாருல 2-3 மாதிரி
அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் எனக்கும் அது பெருசா எடுத்துன்னு தோணல. ஐ திங்க் கொஞ்சம் பேட் பேட்ச் கோயிங் டு T20ல வந்துட்டு see, அவ்வளோதான். இப்போ டீம்ல யார் பெஸ்ட் பேட்டர் அப்படின்னு கேட்டா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, சூரியகுமார் யாதவ் தான் சொல்லுவாங்க. சூரியகுமார். ஸோ அண்ட் இஸ் கேப்டன்சி இஸ் லைக் எக்ஸலண்ட். நான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸே கேப்டன்சி மாத்தலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். லைக் அவ்வளோ ஓ கூலா ஆமால, நிறைய. மும்பைக்கு ஹார்திக் தான் கேப்டன்ல. ஓகே ஓகே. ஆமா, ஸோ ரோஹித் சர்மா அண்ட் சூர்யா இஸ் கோயிங் டு பிளே அண்டர் ஹார்திக் இன் மும்பை இந்தியன்ஸ். அதுவும் இன்னொரு டிஃபரெண்ட் இது, அதை பத்தியும் நம்ம இன்னொரு நாள் பேசலாம். நைஸ். பட் சூர்யாவோட அந்த டாக்டிக்கல் டிசிஷன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி சீரீஸ்ல பார்த்தோம். அந்த ஸ்ரீலங்கா T20 சீரீஸ்ல 2 overs 9 runs இருக்கும்போது ரிங்கு சிங் அண்ட் சூரியகுமார் யாதவ் அந்த பெனல்டி மெட்டோஸ் போட்டு சூப்பர் ஓவர் எடுத்துட்டு போய் ஜெயிச்சாங்க. அந்த சவுத் ஆப்பிரிக்கால ஹி மேட் இஸ் டாக்டிக்கல். ஸோ இஸ் வெரி குட் அட் டாக்டிக்கலி அண்ட் ஆல்வேஸ் அந்த ஸ்மைல் வச்சுட்டு இருக்க ஒரு பர்சன் வந்து லுக்ஸ் லைக் காம் கம்போஸ் லீடர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலா. சூப்பர். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம், நம்ம இந்த ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் ஆடுறோம் நல்லா தெரியுது. அதாவது எப்படின்னா இந்த டீமுக்கு வந்து ஈவன் ஹீ இஸ் அ குட் பிளேயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிங்குக்குலாம் எனக்கு கொஞ்சம் லாங் ரன் கிடைக்கணும்னு ஆசையாக இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் ஒரு சில மேட்ச் ஆட மாட்டான், ஒரு சில மேட்ச் ஆடுறான். அது எதனால் அந்த இது இல்லையே, வந்துச்சு? ரிங்கு சிங் வந்து இப்ப என்ன கேட்டா ஆடல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. பிகாஸ் அந்த நம்பர் 7 நம்பர் 6ல ஒரு பேட்ஸ்மேன்ஸோட ரோல்ஸ் எல்லாமே ஒரு 8 balls கிடைக்கும். 8 balls 10 balls தான் அவங்களோட மேக்ஸிமம் இதுவே. அதுல சி எவ்ரிபடி நோ தட்ஸ் அ டஃபஸ்ட் திங் டு டூ இன் கிரிக்கெட். அந்த லாஸ்ட்ல வந்துட்டு உடனே ஹாவ் டு ஸ்டார்ட் பிளேயிங் ஷாட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். அண்ட் ஐ டோன்ட் see எனி ப்ராப்ளம் இன் ரிங்கோட அப்ரோச். ரிங்கு வந்து ரிங்குக்கு ப்ராப்ளம் இல்லை. ரிங்குக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இது லாஸ்ட் 2 மேட்ச் தான் மறுபடியும் கொண்டு வந்தாங்களோ ரிங்கு. அதுக்கு முன்னாடி ரிங்கு இல்லையோ டீம்ல அப்படின்னு பார்த்து. அப்படியா? இல்ல, ஒரு மேட்ச் அவனை he was sick. தூக்கி. He was not dropped, he was sick. ஓ ஓகே சாரி. இல்ல, அப்ப இந்த கொஸ்டினே தப்பு. ஓகே நான் விட்டுருங்க. வந்து அந்த 30-20ல we missed ரிங்கு. ரிங்கு இருந்தா அந்த மேட்ச் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஓ ஓ இவ சிக்கா. வண்டர்ஃபுல். ரிங்கு திருப்பி அதான் அந்த பிறகு we got மேட்ச் like பார்க்காத இப்போ தெரியுதா நான் மேட்ச் பார்க்கலன்னு. ஓகே நைஸ். yes. அந்த ரிங்கு அந்த பேட்டிங் ஆர்டர்ல வந்துட்ட பிறகு ரொம்ப செட்டில்டா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு. கரெக்ட். ஃபினிஷர், ஒரு ப்ராப்பர் ஃபினிஷர். ப்ராப்பர் ஃபினிஷர். Oh my god, he is so good. அண்ட் அதான் இந்த T20 சீரீஸ்ல இன்னொன்னு நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னா பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விச் we are playing. எனக்கு வந்து பர்சனலா ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். இந்த டீம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா நான் வந்துட்டு நாள் ஃபுல்லா கூட உட்காந்து பார்ப்பேன். நோ ஓப்பன்ஸ் டு த ஏ டீம், பட் த அப்ரோச் இந்த டீம் இந்த அப்ரோச் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப நாளா இருந்தது. நமக்கு ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம்ல, ஆமா, ரொம்ப நாளா பேசி எக்ஸ்பெக்டேஷன் வந்து. இந்த கேம் எவால்வ் ஆகுது. ஸோ நம்மளும் வந்து கரெக்டா எவால்வ் ஆகுறோம். இப்போ அதான் நம்ம முன்னாடியே பேசின மாதிரிதான் இதோட ஆப்போசிட் சைடும் நடக்கும். ஒரு we need to 97 accept ஆல் that as அவுட், well. ஒரு 110 ஆல் அவுட் நடக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல உட்காந்துட்டு this is stupid தான் சொன்னா it won't work out. வேலைக்கு ஆகாது. So எனக்கு இந்த நம்ம அப்ரோச் இந்த பிராண்ட் ஆஃப் வேர்ல்ட் கப் கிரிக்கெட்டை ஃபைனல்ல நம்ம இந்த மாதிரி அப்ரோச் எடுத்து நம்ம தோத்துட்டா கூட எனக்கு ஓகே தான். பட் இந்த இட்ஸ் ஓகே. அப்ரோச்ல என்ன அப்படின்னா நாட் எவ்ரி ஒன் இஸ் பிளேயிங் த இதே நாங்க என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் அடிப்போம் அப்படின்னு கிடையாது. இப்போ திலக் வர்மா 4th T20ல ஒரு 12 for 3 சுச்சுவேஷன் வந்தப்போ லைக் கம்பீர் வந்து லைக் டோல்ட் ஹிம் லைக் நீ சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் ஆடணும் அப்படின்ற மாதிரி போஸ்ட் மேட்ச் இதுல கூட சொல்லியிருந்தான். ஸோ அடாப்டிங் டு த சிச்சுவேஷனும் இங்க இருக்கு. இட்ஸ் நாட் லைக் ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் ஆர் டூயிங் தட் as well. ஆமா. ஆமா ஸோ ஆமா. அதுவும் பாக்குறதுக்கு இப்போ 12 for ஈவன் ஹார்திக் இஸ் ஒன் கேன் பிளே போத் கேம்ஸ் இல்ல. ஹார்திக் ஹார்திக் பத்தி பேசல பாருங்க. அந்த 5th இன்னிங்ஸ் வந்துட்டு அந்த 30-20ல தோத்த பிறகு ஹார்திக் காரணம் இடன் லைக் ஃபுல்லா இது போடல அப்படிலாம் பேசலாம். 5th T20ல இம்ப்ரூவ்ட் லைக் செம. கரெக்ட் எந்த பாலரை அடிக்கணும் லைக் ஒரு ப்ராப்பர் தோனி மைண்ட் செட்ல மாதிரி இந்த பாலர் நான் அடிச்சுக்கிறேன். ஐ திங்க் லெஃப்ட் ஒரு செகண்ட் பாலர் வெல் லெஃப்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். அதில் ரசித் பாலர் லெஃப்ட் அலோன் லைக் he knows ஓகே யார அட்டாக் பண்ணலாம் யார வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கேம் பிளான் இருக்கு. சூஸ் த பவுலர்ஸ், சூஸ் த டார்கெட். அந்த மாதிரி ப்ராப்பர் அதே போல நமக்கு அதுல அட்வான்டேஜ் என்னன்னா திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா அண்ட் ரிங்கு, இவங்க 3 பேருமே தே கேன் பிளே போத் வேஸ். தே கேன் பிளே டேக் தி. அதேதான். அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் நமக்கு. எக்ஸாக்ட்லி.
இதுக்கு நடுவுல சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முக்கியமான பிளேயர்ஸ் லைக் அக்ஷர்லாம் பேசல, பட் அக்ஷர் ஆல்சோ சைலண்ட்லி நமக்கு வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்துருக்காரு. வைஸ் ஒரு கேப்டன். முக்கியமான பிளேயர். அன்னைக்கு அவர் அடிச்ச அடியில தான் நமக்கு ஒரு 167 சம்திங் ஆப்வியஸ்லி ப்ரூஃப் he பண்ணோம்ல. deserve the வைஸ் கேப்டன் திங் தான் நான் சொல்லுவேன். வெரி குட். ஐ திங்க் எல்லாருமே இப்ப ஓரளவுக்கு பேசிட்டோம். வெல், இத்துடன் T20 செய்திகள் முடிவடைந்தது. இதுக்கப்புறம் ஒன் டே ஒன் டே ஒன் டே செக்ஷன் போறோம். ஒன் டே வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. இது வந்து ஒரு ட்ரைனிங் ப்ராக்டிஸ் ஃபார் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இல்லையா? எக்ஸாக்ட்லி. அப்போ வந்து மோஸ்ட்லி இட் வில் பி ப்ராக்டிஸ் தான். அவங்க வந்து எல்லாரையுமே வந்து யார் யார் டீம்ல இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு கேம் கொடுக்க பார்ப்பாங்களோ அப்படின்னு தோணுது இல்ல, ஜஸ்ட் டு ட்ரை தம் அவுட். என்ன கேட்டா அப்படி பண்ணக்கூடாது. லைக் இங்க ஆ, இருந்தே வந்து நம்மளோட இதான் செட் சாம்பியன்ஷிப். டீம், இதான் 11, ஆமா இதுதான் ஆட போறோம் ஆமா. அப்படின்னு போயிடணும். ஓகே ஏன்னா ஓகே. தெர் ஆர் நாட் லைக் நிறைய மேட்சஸ்லாம் இல்ல இந்த த்ரீயோடயே. அதுக்கப்புறம் நம்ம குரூப் ஸ்டேஜ்ல 3 மேட்ச் இருக்கு, அவ்வளவுதான். இதுல நீங்க இதை ட்ரை பண்றோம் அங்க ட்ரை பண்றோம் அதெல்லாம் பண்றதுக்கு பெருசா இது கிடையாது. இன்னொரு ஒரு சீரிஸ் வெளியில இருக்கு அப்படின்னா இந்த சீரிஸ் நீங்க அந்த மாதிரி பாத்துக்கலாம். சோ வருண் சக்கரவர்த்தியோட இன்க்ளூஷனும் எனக்கு வந்துட்டு இட்ஸ் ஓகே ஃபைன். பட் நான் எதுலயும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்லயும் ஒரு ஆட் பண்றவாங்க அப்படின்ற மாதிரி இது பார்த்தேன்ப்பா. இல்ல அதான் டிபேட். இப்போ இப்போ ஆ, நம்ம கிட்ட ஆல்ரெடி 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களா, 4 ஸ்பின்னர்ஸா? ம், We ம், have Jadeja, Akshar, Washi and Kuldeep already in the squad. And ம், Arshdeep, Shami, the 2 fast bowlers with Bumrah being out. Hardik Pandya, the third pacer. ம். இப்போ நமக்கு ஷமி நம்ம பார்த்தோம், இஸ் நாட் லைக் தி 100% அந்த ஷமி மாதிரி தெரியல. லைக் ODI சீரிஸ் இஸ் கோயிங் டு பிளே. இஸ் ஸ்லோலி கெட்டிங் ஆமா, பேக். 10 ஓவர் போட்டா தெரியும். பட் அந்த ஷமி நம்ம கிட்ட இல்ல. அர்ஷதீப் சிங் மட்டும் தான் இருக்காங்க. வாட் இஃப் அர்ஷதீப் சிங் கெட்ஸ் இன்ஜர்ட்? சோ அப்போ நீங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா சீமர் தானே லைக் ஒரு ஆப்வியஸ் சாய்ஸா இருக்கணும். லைக் ஐ வுட் லவ் அஷித் வருண் ராணா. சக்கரவர்த்தி இன் மை டீம், பட் ம், நாட் இன் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அனதர் ஃபாஸ்ட் bowler. ஏன்னா நம்ம கிட்ட ஃபாஸ்ட் bowlers இல்ல. ஆல்ரெடி காட் 4. இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க வருண் சக்கரவர்த்தி நீங்க டீம்ல எடுத்துன்னு வரீங்கன்னா இட்ஸ் புட்டிங் பிரஷர் ஆன் குல்தீப் யாதவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கண்ட்ரிலேயே பெஸ்ட் ஸ்பின்னர் வந்து குல்தீப் யாதவ் தான் ம், பிரசன்ட்ல. சோ குல்தீப் யாதவ் ஒரு இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஒரு சீரிஸ் முன்னாடி போகும்போதுட்டு யூ ஆர் ஆர் லீட் ஸ்பின்னர், உன் மேலதான் நாங்க ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்றது ஒரு மைண்ட் செட் வேற. வருண் சக்கரவர்த்தியை உள்ள எடுத்துட்டு வந்துட்டு சி யூ ஹாவ் டு பர்ஃபார்ம், யூ ஆர் இன் த ப்ரெஷர் நவ், ப்ரெஷர். இஃப் யூ டோன்ட் பர்ஃபார்ம் யூ மைட் பி டிராப்ட் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். நீங்க அந்த அந்த மைண்ட் செட் இருக்குல்ல டு கோயிங் இன் டு த டீம். இஃப் ஐ எம் த லீட் ஸ்பின்னர், நான் டீம் மேட்ச்குள்ள போறேன் அப்படின்னா என்னோட 100% கான்பிடன்ஸ் இருக்கும். லைக் என்ன ஸ்குவாட்ல பிக் பண்ணிருக்காங்க, நான் தான் லீட் ஸ்பின்னர், ஓகே. பட் வருண் சக்கரவர்த்தி இருக்கான், ஐ ஹாவ் டு பெர்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ப்ரெஷர்ல நீங்க போட்டீங்கன்னா லைக் தட் டஸ் நாட் மேக் சென்ஸ். அங்க ஒரு கொஸ்டின் அப்ப என்னன்னா, மேபி ஆல்தோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு என்ன சொல்றது, இட் 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 குட் ஆக்சுவலி புட் டவுன் அ பிளேயர். அக்ஷர் பட்டேலுக்கு பதில் வருண் சக்கரவர்த்தி இருந்திருக்கணுமோ? ஏன்னா சேம்னஸ் ஆஃப் பவுலிங் பிட்வீன் ஜெடோ அண்ட் அக்ஷர் இருக்குது. அதனால நம்ம வந்து வருணையும் எடுத்துட்டு போயிருக்கணுமோ in place of Akshar Patel, although it is not the best thing to do when you consider the amount of effort Akshar has put in இல்ல to come நம்ம into the team. துபாயில தான் ஆட போறோம் 3 மேட்சும். Mm, சோ அங்க வருண் சக்கரவர்த்தி ஒரு ஸ்பின்னர் வந்து கண்டிப்பா நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு நீட் இருக்குமான்னு கேட்டா எனக்கு இல்லன்னு தெரியல. ஏன்னா இவங்க இந்த 8 பேட்ஸ்மேன் அப்ரோச் அப்படின்னு வரும்போது யூ கேனாட் பிளே போத் குல்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இந்த சேம் டீம்ன்ற போது mm. பேசிக்கலா அந்த 8 பேட்ஸ்மேன் அப்ரோச் அப்படின்றனாலதான் அக்ஷர் பட்டேல் ஹஸ் பீன் ஆடட் இன் த ஸ்குவாட் அந்த எக்ஸ்ட்ரா குஷனுக்காக. அதுதான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, அந்த 8 பேட்ஸ்மேன். ஆமா, பட் நான் கரெக்டு தான். நான் இப்போ இது ஒரு இதனால இங்கிலாண்டா அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ யூ ஹேவ் டு லுக் ஃபார் நம்ம டிஃப்ரெண்டா போயிருப்போம்ல. ஒரு அமன்தீப் சிங், ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி, அந்த சிவம் துபே, அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம எப்படி எக்ஸ்ட்ரா பேக் வச்சிருப்போமோ இந்த ஏஷியன் கண்டிஷன்ஸ்ன்றனால திஸ் மேக் சென்ஸ். ஏன்னா அக்ஷர் பட்டேல் கேன் போர்ட் லைக் ஈஸிலி 2 for 45 in 10 overs முடிச்சுட்டு அவனோட அண்ட் கான்ட்ரிபியூட் த பேட். ஆமா. ஸோ சூப்பர். என்னோட இது என்ன அப்படின்னா
நம்ம வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர், ஒரு ரைட் ஆர்ம் பேசர், அண்ட் ரைட் ஆர்ம் மீடியம், அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின், அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஆஃப் ஸ்பின், அண்ட் அன் ஆஃப் ஸ்பின்னர், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின், which is வாஷிங்டன் சுந்தர். Washington. ஸோ இந்த லைக் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட ஸ்குவாட்ல. லைக் வி கேன் பிளே ஆல் 6 டுகெதர் டு ஃபார்ம் அ. காம்பினேஷன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் த ஆமா ஆப்போசிஷனும் டிசைட் பண்ணலாம், இல்ல பேஸ்ட் ஆன் த பிச்சும் டிசைட் பண்ணலாம். ஆமா இப்போ நம்ம ஆமா டெஸ்ட் மேட்ச்ல நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, லைக் வெரைட்டி ஆஃப் இது நமக்கு வேணும், ஒரே மாதிரி போலர்ஸ் இருக்க கூடாது, வி நீட் அ வெரைட்டி அப்படின்ற மாதிரி. இந்த 6 ஆப்ஷன்ஸுமே லைக் யூ ஹேவ் வெரைட்டி இல்ல, அது வந்து பாக்குறதுக்கே ரொம்ப இதுவா இருக்கு. பட் நாளைக்கு என்ன 11 எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. லைக் எனக்கு வந்து ரிஷப் அதை பந்த். பார்த்தா ஓரளவுக்கு we will get some idea about how it will be இல்ல. ஆமா ரைட் நாளைக்கு ரைட். தெரிஞ்சிடும். அருமை, சூப்பர். வேற பட் என்ன அதான் விஷயம் இப்போ பேசலாம்? எனக்கு வந்துட்டு ஐ வாண்ட் அன் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் bowler அப்படின்னா ஐ கோ வித் முகமது சிராஜ் if Bumrah is not going to be in part of the Champions Trophy. ஐ திங்க் ஹர்ஷித் ராணா கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். அஷித் ராணா இந்த ODI சீரீஸ்ல இருக்காரு. இல்ல அவரு தான் இதுக்குமே கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஆமா திங்க். ஆப்வியஸ்லி போற பட் போக்கு மட்டும் உங்களுக்கு அப்படிதான் முகமது சிராஜ் இருக்கு. வேணும்ன்றீங்க. பட் இப்போ பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்டா அஷித் ராணா தான் எடுத்திருக்காங்க ODI சீரீஸ்ல. அப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபில அதே போலர் தான் போகணும். பட் எனக்கு என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வாண்ட் முகமது சிராஜ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹி ஹஸ் டன் வெல் இன் த வேர்ல்ட் கப். ரீசெண்டா நடந்த வேர்ல்ட் கப்ல ஹி ஹஸ் டன் வெல்ன்றனால. இப்போ ரஞ்சி டிராஃபில கூட ஏதோ 4 விக்கெட் அவ்வளோ சம்திங் எடுத்திருக்காரு. ஓகே அது கிளிப்ல தான் பார்த்தேன் நான். ஸோ இஸ் கெட்டிங் ஹிஸ் வே பேக் இன் டு கிரிக்கெட் அப்படின்னு தான் I would have தோணுது. been ஐ more திங்க் happy Mohammad Siraj inclusion instead of Varun Chakravarti, but yeah, okay. எல்லாருமே இப்போ எப்படி இருக்குன்னா, என்ன முதல்ல ஒரு ஹார்ஷ் கான்வர்சேஷன் வர மாதிரி இருக்கும். ஏன் அவனை ட்ராப் பண்ணீங்கன்னு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி தோணல. ஏன்னா இட் லுக்ஸ் லைக் எவ்வளோ பேர் தான் எடுக்க முடியும். ஆமா ஆமா ஐ நோ தேர் ஆர் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ், ஆனால் எவ்வளோ பேர் தான் எடுக்கிறது? எப்படி இருந்தாலும் 11 பேர் தான். நான் வருண் சக்கரவர்த்தி தான் எடுப்பேன். ஏன்னா இருக்கிற ஃபார்ம்ல லைக் எவ்ரி ஒன் இஸ் ஸ்ட்ரகிளிங், அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட் எல்லாமே இருக்கு. பட் அந்த 8 பேட்ஸ்மேன் அப்ரோச் நம்ம போகும்போது அண்ட் குல்தீப் இந்த லீக் அங்கதான் மிஸ் ஆகுது. ரைட். அங்கதான். ஆமா, 8 தான். அந்த நெக்ஸ்ட் பிக் கொஸ்டின், ராகுல் ஆர் பண்ட்டுக்கு வந்து சொல்லிட்டாரு போல ஆன்சர் இல்ல ஆல்ரெடி. அப்படியா? நான் தெரியும். ரோஹித் என்ன சொல்லுங்க? இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ராகுல்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஐம் நாட் ஷுவர், பட் அப்படிதான் சொல்றாங்க. இவ ருத்ரா சொன்னானா ராகுல் விளையாடணும்னு? ஆமா ராகுல் விளையாடணும்னு சொன்னாங்க. மேபி ஒர்க் அவுட். I don't know, but I personally want Rishabh to play at number 4 and the left-hander, and he has done well. He can play well against spin, he can counter attack. அவன் என்ன விளையாட போறான்னு யாருக்குமே தெரியாது, அவனுக்கே தெரியாது. எது வேணாலும் விளையாடலாம். on his day he can do anything. 17 overs ஸ்பின்னர் போடுறா. இப்போ அவன் டவுன் டு ட்ராக் வந்து 6 அடிக்கலாம், இல்ல ஜென்ட்லா லாங் ஆன்ல புஷ் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் ஆடலாம். nobody knows who's going to do that. But நாளைக்கு மேட்ச் ஆடுறதா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. லைக் ஹவ் எப்படி காம்பினேஷன் எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டப்புன்னு சொல்லுங்க ஆர்டர். சேம் யா, ரோஹித், கில், கோலி. I want Rishabh Pant at number 4, Shreyas 5, Hardik 6, Jaddu 7, Washi 8, Kuldeep 9, Arshdeep and Shami. ரைட். யா, சோ நான் சொன்ன வந்து அந்த பிளேஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் இதுவும் இருக்கு. இன் பிளேஸ் ஆஃப் பண்ட் வந்து ராகுல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் ப்ளே பண்றாங்க. பட் எனக்கும் பண்ட் இல்ல, தான். நான் ராகுலோட பெரிய ஃபேன், எனக்கு ராகுல் விளையாடுனால பிரச்சனை கிடையாது. பட் என்ன நீ யாருப்பா சூஸ் பண்ணுவ அப்படின்னு கேட்டா ஐ சூஸ் ரிஷப் பந்த். பேஸ்ட் பிகாஸ் ஆஃப் த காம்பினேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் வி ஹேவ். உனக்கு வந்து And, ஏன்னா ரிஷப் பந்த் அன்னைக்குமா ஸ்ரேயஸ் இல்லைன்னா நீ வந்து ராகுலையும் பண்டியும் ஆடி இருக்கும் ரெண்டு பேரையும். பட் ஸ்ரேயஸும் எனக்கு விளையாடும், ஏன்னா இஸ் த பெஸ்ட் பேட்டர் ஆஃப் ஸ்பின். எனக்கே ரிஷப் பந்த் அப்படின்னா the way he played in the நியூசிலாந்து சீரிஸ், பேக் டு அதே கண்டிஷன்ஸ் நம்ம திரும்பி இந்தியாவுக்கு வரும்போது he is the best batter of our சீரீஸ்ல. ஸ்பின்னை வந்துட்டு the way he counter attack and ஹோப்ஃபுல்லி நாளைக்கு நாக்பூர்ல வந்து பிச்சு பயங்கரமா திரும்ப கூடாது. ஏன்னா திரும்பிச்சு அப்படின்னா ஐ திங்க் இங்கிலாந்து அவங்களோட 11s விட்டாங்க.
They are நான் பார்க்கல. they are playing மேபி with இருக்கலாம். the same. அதில் ரஷீத் மட்டும் தான் ஸ்பின்னர் நினைக்கிறேன். ஜேக்கப் பத்தல் இருக்கான். ஒரு ஸ்பின்னர் வச்சு தான் ஆட ஒரு போறாங்களா ஸ்பின்னர் அப்ப? தான் வச்சு ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஷக்கீப் மஹமூத், ஜாஃப்ரா ஆர்ச்சர், பிரைடன் காஸ். ஆமா, I think they go with one spinner தான் நினைக்கிறேன். And நாக்பூரும் பேட்டிங் ட்ராக் 2019க்கு அப்புறம் இந்த பிட்ச்ல விளையாடுறோம்னு நினைக்கிறேன். கடைசியா இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடினாங்க. விராட் கோலி ஐ திங்க் he scored 100. I hope you didn't touch that. அந்த moment. அதாவது முடிச்ச அப்புறம் பேசலாம்னு பார்த்தேன். பார்ப்போம். போத் நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிளேயர்ஸ் போத் ரோஹித் அண்ட் கோலி ஒரு டீசென்ட் ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி கம்யூனிட்டி வில் பி குட் ஹெல்பிங். இல்ல ஒன்றும் இல்லை, ஒரு 30-40 அடிச்சா கூட இல்ல ஓகே தான். அதான் இந்த நம்ம வந்து இந்த சீனியர் டீம் வந்து we went to ஸ்ரீலங்கா அண்ட் இந்த ஜூனியர் டீம் வந்து T20 சீரிஸ் வச்சாங்க. சீனியர் டீம் வந்து ODI சீரிஸ் தோத்துட்டாங்க. தோத்துட்டான். And then we played the New Zealand series and then we went on to Australia and it's a different team now. ஏன்னா B team வந்து yes they are doing fine, எல்லாமே ஜெயிச்சுட்டே இருக்காங்க. இந்த டீம்ல வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர், even though it's our favorite format, ஒரு ODI அவங்க இதுவா இருந்தாலுமே ஒரு பேட்டிங் ட்ராக் நாளைக்கு இருக்க போதுன்னாலுமே எனக்கு அந்த ஆனஸ்டா எனக்கு வந்து ஐயோ இந்த டீம் எப்படி ஆட வராங்கன்ற பயம் தான் இருக்கு. to be honest. நைஸ், எக்ஸைட்டிங்கா இருக்கும்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றதால we will get to know what is the approach, என்ன பிளான் எல்லாமே தெரியும் இந்த சாம்பியன்ஸ் ஆமா ட்ராஃபிக்கு. ஆன் தட் நோட் சூப்பர். ஐ திங்க் வேற ஏதாவது இருக்கா அப்போ பேசுறதுக்கு மேட்ச் ODIs பத்தி? நம்ம நாளைக்கு மேட்ச் முடிச்ச பிறகு தான் நிறைய பேச வேண்டியது இருக்கும். சூப்பர். ஓகே ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் so far and தேங்க்ஸ் யஷ்வந்த் Thank you. ஃபார் யுவர் டைம். நல்லா போச்சு. நம்ம சீக்கிரமா மீட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோல. See you. Bye. பாய்.